இசை வடிகள் அடுத்த பாடலை தருவதற்காக ஜி தமிழ் சரிகமா புகழ் நாகார்ஜுன் அவர்களே ஒரு நல்ல ஒரு கைத்தல் கொடுத்து வெல்கம் பண்ணிடலாம். நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபஸ்ட் டைம் நம்ம ஊருக்கு வர்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. பேசும்போது குழந்தை மாதிரியே பேசுறீங்களே பிரதர், ஆனால் பாடும்போது பயங்கரமா இருக்கு. ஓகே, சிறப்பான ஒரு கைத்தல் கொடுத்துடலாம் நாகார்ஜுன் பிரதர் அவர்களுக்காக. அவருக்கு வந்து இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐகானிக் சாங் மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஒரு பாடல், ஒரு மென்மையான பாடலை உங்களுக்காக கொடுக்க போறாங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக அதிரடியான பாடல்கள், எல்லா பாடல்களும் உங்களுக்காக தர இருக்கும். அந்த வகையில் முதலாவது பாடலை தருவதற்காக மீண்டும் ஒரு நல்ல ஒரு கைத்தட்டலோடு நாகார்ஜுன் அவர்கள். மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா? மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா? ஆராரோ பாடினாலும் ஆராரோ ஆகாதம்மா, சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயாகாதம்மா. என்னோட தாய் தந்த பாட்டு தானம்மா. மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா? தேன் சிட்டு நான் குடிக்க வாராதா? கல்லிருக்கும் ரோசா பூ கை கலக்க கூடாதா? ராப்போது ஆனா உன் ராகங்கள் தானா? அன்பே சொல் நானா தொடாகாத ஆனா? உள் மூச்சு வாங்கினேனே, உள் மீது தூங்கினேனே, இல்லாத மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா? குத்தாலத்து தேனருவி சித்தாடதான் கட்டாதா? சித்தாடைய கட்டி ஏழ கையில் வந்து கிட்டாதா? ஆத்தோரோ நாட பூங்காத்தோடு ஆட, ஆவாரோ பூவில் அது தேவாரோ பாட. இங்கே நான் காத்திருக்க, என் பார்வை பூத்திருக்க, எங்கேயோ நீ இருந்து என் மீது போர் தொடுக்க. கொள்ளாதே பாவம் இந்த ஜீவன். மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா? ஆராரோ பாடினாலும் ஆராரோ ஆகாதம்மா, சொந்தங்கள் தேடி
என்னோட தாய் தந்த பாட்டு தானம்மா. மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. சிறப்பு. நல்ல ஒரு உற்சாகமான கைதட்டல் நாகார்ஜுனா அவர்களுக்கு. வேற லெவல் ப்ரோ. உங்க வாய்ஸை கேட்கும்போது அப்படியே லவ் பண்ணாதவனு கூட லவ் ஃபெயிலியர் வந்துடும் போல. அந்த அளவுக்கு இருக்கு. உருகி உருகி பாடுறீங்க. ஆக்சுவலா நாங்களும் கேள்விப்பட்டோம் உங்க லவ் ஃபெயிலியர். எத்தனை பேருப்பா அண்ணனுக்கு சப்போர்ட் பண்றீங்க? நிறைய பேர். எத்தனை பேர்? வேற ஞாபகப்படுத்தீங்க. இவ்வளவு ஃபேன்ஸ் வேற வந்து உங்க லவ்வுக்கு அவ்வளவு சப்போர்ட். உண்மையிலங்க இந்த லவ் ஸ்டோரி வந்து எப்படின்னா நல்ல ஒரு ஹிட் ஆயிருச்சு. அது கொஞ்சம் நல்லா கியூட்டா இருக்கும் அந்த ஸ்டோரி பார்க்கும்போது. நல்ல காமெடியாவும் வேர்ல்டு ஃபுல்லா ஹிட் உங்க லவ் ஸ்டோரி. சரி, அதுக்கப்புறம் உங்க எக்ஸ் கிட்ட பேசுனீங்களா? இப்போ எனக்கு கல்யாணம் முடிச்சிருச்சுங்க. மறுபடியும் பேசணும்னு வச்சுங்களேன். ஓகே, சிக்கல் ஓய்வு முடிச்சு விட்டுருங்க. அதனால மீண்டும் நாகார்ஜுனா அவர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான கைதட்டல். அடுத்து